SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரிசி பிரச்சினைக்கு தீர்வு, கொழும்பை நெருங்கியுள்ள இந்திய கப்பல். ரணிலுக்கு எதிராக வெடித்த புதிய சர்ச்சை. அனுரா உட்பட முக்கிய தரப்புகளுக்கு பறந்த கடிதம். வவுனியாவில் கடை தொகுதிக்கு முன் கிடந்த சடலத்தால் பெரும் பரபரப்பு. கஜேந்திரகுமார் MP பயணித்த வாகனம் மோதி பெண் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட லொரி கண்டுபிடிப்பு, சிக்கும் முன்னாள் MP. அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் கனேடியர்கள் ஏன் தெரியுமா? தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஏற்றப்பட்டு 10,000 மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகத்தை நெருங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏனைய துறைமுகங்களில் இருந்து ஏற்றப்பட்ட 20,000 மெட்ரிக் டன் அரிசி இந்த மாதம் 13ஆம் தேதி வரை கொழும்பை வந்தடையும் என்று குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை மேலும் 20,000 மெட்ரிக் டன் அரிசி நத்தார் பண்டிகைக்கு முன்னரே நாட்டை வந்தடையும் என்றும் நாட்டின் பிரதான அரிசி இறக்குமதியாளர் ஒருவர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அரிசியை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூடிய விரைவில் கையிருப்பு சந்தைக்கு விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை கொண்டுவரப்பட்டுள்ள இந்த அரிசி கையிருப்பில் நாட்டு அரிசி உட்பட பல்வேறு அரிசி வகைகள் உள்ளடங்குவதாக இறக்குமதியாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என்று சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகப்பெரும இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பல்வேறு விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா கோவில்குளம் சந்திக்கரையில் அமைந்துள்ள கடை தொகுதிக்கு முன்பாக முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா கோவில் புதுக்குளத்தை சேர்ந்து 63 வயதுடைய விஜயரத்னம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை உயிரிழந்தவரின் சடலத்தினை திடீர் மரண விசாரணை அதிகாரி லாவண்ணா சுரேந்திரசேகரன் பார்வையிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான சட்டவிரோதமாக உதிரி பாகங்களை இந்த நாட்டிற்கு வரவழைத்து இணைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இசுசு ரக வகையிலான லொரியொன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஹப்புத்தளை முதுவானவத்த பிரதேசத்தில் வைத்து மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மூலம் குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளரின் எந்தவித அனுமதியின்றி இந்த வாகனம் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த வாகனம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வாகனம் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது கொழும்பு புத்தளம் வீதியில் போலவத்தி சந்தையில் வைத்து நேற்றைய தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 70 வயதுடைய யாசகம் செய்யும் பெண்ணொருவரே உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் MPயின் சாரதியான 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதனை கனேடியர்கள் தவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின் போது இந்த விடயம் தெரியவந்துள்ளது. அண்மையில் அமெரிக்க புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து கனேடியர்கள் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதனை தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. நானோஸ் ஆய்வு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் அம்பலமாகியுள்ளது. வரி விதிக்கப்பட்டால் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பான தங்களது தீர்மானங்களில் மாற்றம் செய்ய நேரிடும் என்று கருத்து கணிப்பில் பங்கு பற்றிய கனடியர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிசி பிரச்சினைக்கு தீர்வு, கொழும்பை நெருங்கியுள்ள இந்திய கப்பல்.
ரணிலுக்கு எதிராக வெடித்த புதிய சர்ச்சை. அனுர உட்பட முக்கிய தரப்புகளுக்கு பறந்த கடிதம். வவுனியாவில் கடை தொகுதிக்கு முன் கிடந்த சடலத்தால் பெரும் பரபரப்பு. கஜேந்திரகுமார் எம்பி பயணித்த வாகனம் மோதி பெண் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட லொரி கண்டுபிடிப்பு, சிக்கும் முன்னாள் எம்பி. அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் கனேடியர்கள் ஏன் தெரியுமா?